ஏற்கனவே அவ சொல்லிட்டா சீதை கௌசல அம்மாட்ட. கௌசல அம்மா கேட்குறா சீதையை பார்த்து, அம்மா இது வரைக்கும் நீ ராமனிடத்துல இருந்த விஷயம் வேற, ராஜ்யத்தெல்லாம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு போறான், அவனிடத்துல சாத்தியம் இல்லை சொத்து இல்லை அப்படிங்கிறதுக்காக அவனை நீ கைவிட்டு விடாத, அவனை பார்த்துக்கோங்கிறாளாம். அதான் சீதை அம்மா சொல்றா, தீனோவா ராஜ்யஹீனோவா, அவன் தீனனா ஏழையாக இருந்தாலும் ராஜ்யம் இல்லாதவனாக இருந்தாலும் அவனுடைய பர்த்தா கணவன். வீணையில எப்படி அந்த தந்தி இந்த கம்பி இல்லைன்னா எப்படி அந்த வீணை பிரயோஜனம் இல்லையோ, கணவன் இல்லாதவள் இல்லை அப்படின்னா மனைவிக்கு பிரயோஜனம் இல்லை. சொத்து சுகமே சமஸ்த மங்களங்களுமே கணவனால தான் உண்டாருது. அதனால நான் விடமாட்டேன், நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வராளாம் வனத்துக்கு போறது. அப்புறமா இப்படியே அகஸ்தியர் ஆசிரமத்துக்கு போய் அகஸ்தியர் ஆசீர்வாதங்கள்லாம் பண்ணி அஸ்திரசஸ்திரங்கள்லாம் அனுகிரகம் பண்றார். என்னிடத்துல நிறையா இருக்கு, பானங்கள் நிறையா இருக்கு, குறைவில்லாத இப்படி எடுக்க வரக்கூடிய அம்புரா துணி அது நிறையா இருக்குன்னு எல்லாத்தையும் கொடுக்குறார், எல்லாத்தையும் வாங்கிக்கிறார். எல்லாத்தையும் அங்கிருந்து அகஸ்தியர் சொல்றாரு, இங்கிருந்து கிளம்பி இப்படி கொஞ்சம் தூரம் போனாக்க ஆச்சரியமா உங்களுக்கு சௌரியமான இடம் பஞ்சவடின்னு இடம் இருக்கு, இந்த பஞ்சவடியில் தங்கிக்கலாம், பக்கத்தில் கோதாவரின்னு ஜலம் ஓடுறது, ஸ்நானம் அனுஷ்டானத்துக்கு சௌகரியமா இருக்கும், பன்னசாலை அமைச்சுக்கலான்னு சொல்ல அங்கே வந்துடுறார். இந்த போற மார்க்கத்தில் தான் ஜடாயுவை பார்க்குறார். நம்ம பித்தநாடி ராமனை அனுபவிக்கும் பொழுது ராமாயணமே சரணாகதி சாஸ்திரம்னு அனுபவிச்சோம். மோட்சப்பிரதனும் அவன் தான், மோட்சத்தையும் கொடுக்குறான் அவளுக்கு, மோட்சத்தையும் மோட்ச சாம்ராஜ்யத்தையும் கொடுக்குறான். ஏற்கனவே நம்ம அனுபவிச்சோம், விராதனுக்கு மோட்சத்தை கொடுத்தான், இவனுடைய கையால சாப விமோசனமாச்சு, விராதன் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போறான். அதே மாதிரி சரபங்கருடைய ஆசிரமத்துக்கு வந்த உடனே பெருமாளை சேவிச்சுட்டு தன்னுடைய சரீரத்தை யோகத்தினால தியாகம் பண்ணி வைகுண்டத்தை உத்தம லோகத்தை அடையிறாருங்கிறதையும் அனுபவிச்சோம். ரிஷிகளுக்கு மோட்சம் கொடுக்குறான், ராட்சசர்களுக்கு மோட்சம் கொடுக்குறான், எல்லாரையும் அபயப்பிரதானம் பண்ணி